ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனுவில் பார்த்த வெந்தயக்கீரை சாதமும் சொரைக்காய் பொரியலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெந்தயக்கீரை நான் வெளியில் வாங்கலை, வீட்லேயே நாங்கள் வெந்தயத்தை போட்டு விட்டு கீரையை பறிச்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் மண் போட்டுட்டு கூட நம்ம வெந்தயம் நட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெந்தயக்கீரை அழகாக கிடைக்கும். இது வளர்கிறதுக்கு ஒரு 6 to 7 days போதும். இது நேற்றே பறிச்சிருக்க வேண்டியது, இன்றைக்கி தான் பறித்தோம், அதனால தான் லைட்டாக சாஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்மளே வீட்டில் போட்டு வளர்த்து நம்ம அதை செய்யும் போது அது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எல்லாம் வெந்தயக்கீரையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் போதே இந்த மாதிரி அடுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் போட்டேன், நல்லா கீரை இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ கீரை சாதம் செய்யறதுக்கு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேர் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் வேணால் ஊற்றலாம். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கோங்க. கீரை நான் இது வரைக்கும் கட் பண்ணவே இல்லை. வெங்காயம் போட்டு வதங்கும் போது தான் நம்ம கீரை கட் பண்ணணும். ஏன்னா முன்னாடியே கட் பண்ணி வச்சா லைட்டாக கசப்பு வந்துடும். இப்போது பூண்டு தட்டினதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து பூண்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய போகிறது கிடையாது, பூண்டு வேகும் அப்படின்ட்டு. அதாவது எண்ணெயிலேயே நல்லா வறுந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிலருக்கு பூண்டு பிடிக்காது, அவங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயம் போடும்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா மொறுன்னு வறுந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம தொக்கு குழம்புக்கெல்லாம் பொடியாக கட் பண்ணுவோம். இந்த மாதிரி சாதம் வெங்காயம் போட்டு நல்லா இந்த கீரை சாதம் செய்யும் போது வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக வதங்கிறதுக்குள்ளே நம்ம கீரையை கட் பண்ணிக்கணும். கீரையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, அப்புறம் அதில் ஜூஸ் அது கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும். லைட்டாக கட் பண்ண மாதிரியும் இருக்கணும், கட் பண்ணாத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணல. இப்போ போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இப்போ கீரைக்கு மட்டும் போடுங்க. எப்போவுமே கீரை சாதம் கீரைலாம் செய்யும் போது உப்பு ரொம்ப கம்மியாக போடணும். சாதம் போட்டு பெரட்டும் போது நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். எடுத்தோடனே நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் இல்லை வெந்தயக்கீரை அப்படின்னாலே கசக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. வெந்தயக்கீரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கசக்கவே கசக்காது. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாய் தூள் தான். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் பத்தலைன்னா நான் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக நான் பருப்பு பொடி, இட்லி பொடி அந்த மாதிரி சேர்த்துப்பேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம். ஃபுல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது சொரக்காய் பொரியலுக்கு தோல் சீவிக்கலாம். எப்போயுமே இந்த சொரக்காலாம் எடுத்தோம் அப்படின்னா கூட்டு தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு தேடுவோம், அதுக்கு பதில் இந்த மாதிரி சொரக்காய் பொரியலை கூட சாப்பிட்லாம். உடம்புக்கும் நல்லது, அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சொரக்காய் பொரியல். இப்போது முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம மூடி வச்சுருந்தோம்ல வெந்தயக்கீரை, அது நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் ரெடியானதுக்கப்புறமா இதில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெந்தயக்கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, ஒரு பச்சை மிளகா
அந்த நம்ம பார்த்தோம்ல சுரைக்காய், அந்த ஒரு சுரைக்காய்க்கு இந்த ஒரு பச்சை மிளகாவே போதும். மைல்டாக இருக்கும், நிறைய சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண சுரைக்காவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதை நான் சேர்த்துட்டேன். இப்போது லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்க்கும் வந்து உப்பு நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாக போட்டாலே போதும். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லாவே வெந்திருக்கு, நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருந்திருக்கு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா கொத்தமல்லி, தேங்காய் துருவல் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சூப்பராக வெந்தயக்கீரை சாதமும் சுரக்காய் பொரியலும் எப்படி செய்யணுன்றது பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.